ஹலோ எவ்ரி ஒன் ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு லஞ்சுக்கு கர்ட் ரைஸும் பெப்பர் சிக்கன் தான் பிளான் பண்ணியிருந்தேன். மாமா சப்பாத்தி கேட்டதுனால அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டாச்சு. சிக்கன் வந்துட்டு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மசாலா எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு மசாலாவை ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் சப்பாத்திக்கு. ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி போடலான்னு இருந்தேன். கடைசியில் அந்த கவர் வேற என்ன பழி வாங்கிருச்சு. நல்ல வேளை அரைச்சி பெப்பர் இருந்துச்சு, அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஷ்ஷுக்கு பேக் பண்ணும்போது லித்துக்கும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஆறி போனதுனால கொஞ்சம் பால் மட்டும் ஆட் பண்ணி ஊட்டி விட்டாச்சு. மத்த ஏதாவது சாப்பாடுனா போராடணும். தயிர் சாதம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம சார் சாப்பிட்டுருவாரு. ரொம்ப நாளா அந்த டாக்டர் ஆஷா சொன்ன வெயிட் லாஸ் பவுடர் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இன்னைக்கு தான் வந்துட்டு வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் கரிஞ்சீரகம், 50 கிராம் ஓமம் எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்துட்டு ஒண்ணா பொடி பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணீல கலந்து நைட்டு குடிக்கணும். இத நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அவங்க சொன்ன அளவுக்கு அரைச்சதுக்கு நெறைய வந்துச்சு. நான் கொஞ்சமா மட்டும் வெளியில வச்சுட்டு மத்ததெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கரிஞ்சீரகம் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, இர்ரெகுலர் பீரியட்ஸையும் சரி பண்ணும். மரணத்த தவிர மத்த எல்லாத்துக்குமே இது மருந்துன்னு சொல்லுவாங்க.